ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இன்றைக்கு நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 147 சங்கீதம் 13வது வசனம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளின் காலவேளையிலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. ஏன் தாழ்பால்களை பலப்படுத்த வேண்டும்? நம்முடைய வீட்டுக்கு எதுக்கு கதவுக்கு தாழ்பால்லாம் போடுறோம்? ஏன், எதற்காக போடுகிறோம்? அந்நியர்கள் யாரும், தெரியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள் யாரும் தேவையில்லாம உள்ள வரக்கூடாது. பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் கதவிற்கு நாம் தாழ்பால்களை இட்டு ஒரு பாதுகாப்பாய் வைத்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை இதை குறிப்பிடப்பட்டிருக்குது. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டிய காரணம், நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவன் பலவித காரியங்களிலே, பலவிதமான சூழ்ச்சியான, பலவித தந்திரமான காரியங்களினாலே நம்மிடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, குறிப்பா நம்முடைய பிள்ளைகளிடத்திலே அநேக தந்திரமான சூழ்ச்சியான மோசம் போக்குகிற காரியங்களை அவன் உண்டு பண்ணுகிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லையிலே உன்னுடைய சத்ருவானவன் நுழையாதபடிக்கு அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. அப்ப கர்த்தர் பலப்படுத்திட்டார்னா பாருங்க எப்படி இருக்கும். கர்த்தர் பலப்படுத்திட்டார்னா யாரும் அதை கை வைக்க முடியாது, யாரும் உடைக்க முடியாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா, பலத்தோடு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அப்ப கர்த்தர் உண்மையாகவே இந்த காலவேளையிலே உங்களோடு சொல்லுகிற காரியம், உங்களை மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். அப்போ உன்னுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த காலவேளையிலே ஒரு குடும்பத்திற்காக கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இன்றைக்கு குடும்பமாய் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், குடும்பமாய் இந்த வார்த்தையை கேட்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்குள் பலப்படுங்கள். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றுகிறார், எங்களை பலப்படுத்துகிறார். அனுதினமும் எங்களை ஜீவனோடு, எங்களை மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளையும், உண்மையாகவே கர்த்தருடைய தேவ வசனம் தான் ஒரு தாழ்பாலை போல எங்களை பலப்படுத்தி எங்களை காத்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து குடும்பத்தோடு கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தேவனுடைய சமூகத்திற்காய் பலப்படுங்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக, அருமை குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகளாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாசல்களின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தி வைத்திருக்கிறீர். எந்த சத்ருவானவன், எங்கள் எதிரியாகிய சத்ருவானவன் நுழையாதபடிக்கு ஏசப்பா கர்த்தர் இந்த காலவேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களின் தாழ்பால்களையும் பலப்படுத்துங்க. பலவீனமாயிருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. கணவன், மனைவி, பிள்ளைகளாய் தேவனுடைய குடும்பமாய் இணைந்து தேவனுடைய சத்தத்தை, நாமத்தை உயர்த்தும்படியாய், நீதிமான்களோட வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று உண்மையாகவே அந்த வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளுடைய வீட்டிலே கர்த்தருடைய துதி சத்தம் உயர்த்தப்படுவதாக. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகள், பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாய் வாக்குரைத்திருக்கிறார். தொடர்ந்து நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். God bless you. ஆமென்.